கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரவேல். குமரவேல், முழு விவரம். வணக்கம். கூலி உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு காண வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட விசைத்தறியாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த கூலியில் இருந்து குறைக்கப்பட்ட கூலியை முழுமையாக வழங்க வேண்டும். இனிமேல் கூலியை குறைக்காமல் வழங்கும் வகையில் சட்ட பாதுகாப்புடன் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திட ஜவுளி உற்பத்தியாளர்களை மாவட்ட நிர்வாகம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் உள்ள 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இன்று முதல் இயங்காது என காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 6 லட்சம் தொழிலாளர்கள் பாதிப்படைவதுடன் நாள் ஒன்றுக்கு 75 லட்சம் மீட்டர் துணி உற்பத்தி பாதிக்கப்படுவதால் சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி இழப்பு நாள்தோறும் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த காலவரையற்ற போராட்டத்தினால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பிரதான தொழிலாக உள்ள விசைத்தறி கூடங்கள் இயங்காமல் முடங்குவதால் இப்பகுதியில் உள்ள கிராமப்புற பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும், எனவே அரசு உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குமரவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.